பார்ட்னர் இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு மழை பெய்யுதுல்ல, அதனால சூடா இட்லியும் வடகரியும் காலையில டிஃபனு. மதியம் பன்னீர் பிரியாணி. பன்னீர் பிரியாணி. எல்லார் வீட்லயும் சாதாரணமா ஹஸ்பண்ட் ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட என் புருஷன் மாதிரி உண்டா, என் புருஷன் டீ எல்லாம் போட்டு தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுவாங்க. ஆனா நான் என்னோட புருஷர் என்ன விதவிதமா செஞ்சு போட்டாலும் அதை ஒரு குறை சொல்லி அவரை வெறுப்பேத்திட்டு இருப்பேன். வடகரிக்கு எப்பவுமே கடல மாவு அரைச்சு இட்லி குண்டால வச்சு அவிச்சு அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன். அவர் எண்ணெயில பொரிச்சு செஞ்சாரு. அந்த எண்ணெயிலே பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கிட்டாரு. வடகரி செஞ்சுட்டு இருந்தாரு. என்ன இது பச்சை தண்ணி மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாக்குறேன், வடகரி சூப்பரா வந்திருந்தது. அதுக்கப்புறம் பன்னீர் பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு வெறும் பட்டாணி மட்டும் தான் போட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. என்னப்பா பிரியாணியில பன்னீரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, போடுவேன் கடைசியா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தம் போட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பன்னீர் பொரிச்சு வச்சிருந்ததை போட்டு அதுல கிளறி இறக்குனாரு. முன்னாடியே போட்டா குழஞ்சிரும், அதனால இறக்கும் போது போட்டு கொஞ்சம் சூடா மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊறி சூப்பரா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னெல்லாம் பன்னீர் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. செய்யும் போது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஆளா போட்டு சாப்பிட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சஷ்டி விரதம் இந்த வருஷம் நான் இருக்க முடியல, போன வருஷமும் இருக்கல. போன வருஷம் கன்சீவா இருந்தேன், இந்த வருஷம் ஃபீடிங்ல இருக்கிறதுனால சஷ்டி விரதம் என்னால இந்த வருஷம் இருக்க முடியல. ஆனா கண்டிப்பா அடுத்த வருஷத்துல இருந்து விரதம் இருப்பேன். விரதம் தான் இருக்க முடியல, அதனால காலையில ஈவினிங் மட்டும் சாமி கும்பிட்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். அப்படிதான் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். பாப்பா என் கூட விளையாடிட்டு இருந்தா. நம்ம ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.